ஹாய் ஹலோ கைஸ், இன்னைக்கு என்னோட ரியலிஸ்டிக்கான மார்னிங் ரொட்டீன் வித் மை 12 months ஓல்ட் பேபி பார்க்கலாமா? மார்னிங் பாப்பா எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி நான் அவளுக்கு கஞ்சி காய்ச்சிடுவேன். அண்ட் அவள் எழுந்த உடனே கண்டிப்பாக கொஞ்சல்ஸ் நடக்கும். மார்னிங் நாங்கள் 2 பேரும் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு நாள் ஒரு கஞ்சி வேரி ஆகும். இன்னைக்கு சத்து மாவு கஞ்சி தான் ரெடி பண்ணிட்டு ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பக்கத்தில் இருக்க கடைக்கு நானும் பாப்பாவும் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம். பாப்பாவோட மிட் மார்னிங் ஸ்நாக்கு இன்னைக்கு பேன் கேக் தான் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தேன். இதோட ரெசிபி தனியாக ஷேர் பண்ணுறேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு இட்லி சப்பாத்தி குருமா தான் பிளான் பண்ணியிருந்தேன். வீடியோ எடுத்துட்டே இருக்கப்போ குறுக்கால இந்த கௌஷிக் வர வந்துட்டான். ஃபர்ஸ்ட் குருமாக்கு தேவையான பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். தேங்காய், பச்சை மிளகா, முந்திரி, சோம்பு, இஞ்சி, பூண்டு எல்லாமே போட்டு ரெடி பண்ணியிருந்தேன். பேஸ்ட் ரெடி பண்ணிட்டு இந்த பக்கம் பாப்பாக்கு பேன் கேக் சுட்டு எடுத்தாச்சு. பட்டாணி மட்டும் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கல, இந்த மாதிரி கலர் போட்டது தான் கிடைச்சது. தென் குருமாவும் நல்லா காயெல்லாம் போட்டு தாளிச்சு விட்டாச்சு. ஹஸ்பண்ட் டயட்ல இருக்குன்னு சொல்லிட்டு சப்பாத்தி கேட்டாங்க, ஸோ அதையுமே செஞ்சாச்சு. நான் நினைச்சதை விட குருமாவோட டேஸ்டோ ஃபிளேவரும் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள பாப்பாவோட நாப் டைம் வந்துடும். அவளை தூங்க வச்சிருவேன். இந்த ஒரு பழக்கம் நான் கண்டிப்பாக மாற்றிக்கணும். அவள் எழுந்ததுக்கு அப்புறம் என்னால் எந்த வேலையும் செய்ய முடியாது. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டோ செய்யணுன்றதுனால நான் அப்படியே போயிடுவேன். அதுக்கப்புறம் தான் வந்து நான் ஃப்ரெஷ்ஷப்பே ஆகுவேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பேசிக்காக கொஞ்சம் ஸ்கின் கேர் பண்ணிட்டு பொட்டு மட்டும் வச்சுட்டு போயிடுவேன். இதெல்லாம் முடிச்சுட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே ஒரு 11:30 ஆகிடும். நானும் ஹஸ்பண்டும் அப்படியே பேசிட்டே சாப்பிடுவோம். நான் மார்னிங் ரொட்டீன் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ 12 o'clock வந்து இந்த வேலையை தான் செஞ்சிருப்பேன். ஹஸ்பண்டோட ஜீன்லாம் 1 week ஆனது மொத்தமாக சேர்த்து துவைப்போம். அதையும் காய வச்சுட்டேன். தென் நைட்லாம் பாப்பாக்கு யூஸ் பண்ண பாட்டில்ஸ்லாம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஸ்டெரிலைஸ் பண்ண போட்டுருவேன். இவ்வளவும் பண்ணிட்டு நான் ஒரு 15 minutes ஆகுது படுத்துருவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.